புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. முந்தி பிறந்தவள் செந்தமிழாகினும் மூப்பு வரவில்லையே, மனச்சந்தன காட்டு பொதிகை மகளுக்கு சாயல் கெடவில்லையே. அன்னை தமிழை வாழ்த்தியவளாக எனது ஆசான் உள்ளிட்ட அத்துணை சான்றோர் பெருந்தகைகளுக்கு எனது வணக்கத்தினையும் செலவாத்தினையும் உரித்தாக்குவதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என்பது 16 செல்வங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த 16 செல்வங்களும் வாழ்வியலுக்கு அடிப்படையாக அமைந்தவை. ஆனால் அழகியல் செல்வமாக அழகுணர்ச்சியோடு பாவேந்தர் பாரதிதாசன் அழகு, கடல், தென்றல், காடு, குன்று, ஆறு, செந்தாமரை, ஞாயிறு, வான், ஆள், புறாக்கள், கிளி, இருள், சிற்றூர், பட்டணம், தமிழ் என்று 16 செல்வங்களாக அழகை ரசிக்க வைத்து கவித்துளிகளாக, வார்த்தைகளாக, வாழ்வியலாக வடித்துள்ளதை சிலவற்றை உங்களுக்கு எடுத்துரைப்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். முக்கணியில் ஒன்றான பலா சுவை அதிகம். 3 கனிகளும் சுவை அதிகம் என்றாலும் பலாவின் சுளை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சுவை இருக்கும். சுளையை எப்படி சுவைத்து ரசித்து திகட்டி உண்ணுகின்றமோ அதே போலவே இதில் இருக்கின்ற ஒவ்வொரு இயற்கை எழிலையும் பாவேந்தர் அழகாக ரசித்து திகட்ட வைத்திருக்கின்றார். காலை இளம்பருதியில் அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்புணலில் அவளை கண்டேன். சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டால் மாலையிலேயே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுடர் இல்லவள் இருந்தாள். ஆலஞ்சாலையிலே கிளிதொரும் கிளியின் கூட்டம் தனில் அந்த அழகென்பால் கவிதை தந்தாள். அழகு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்தாக இருப்பதனால் 3 கவிதையை அழகுக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் பாவேந்தர். அதுதான் அழகு. அதிகாலையில நம்மெல்லாம் எழுந்து அந்த சூரியனுடைய காட்சியை பார்க்கும் பொழுது நம்மை வியந்து வைக்கும். ஒவ்வொரு காட்சிகளையுமே நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த இயற்கையை அந்த அழகின் சிரிப்பு மூலமாக அழகான கிராமத்திற்கு, அழகான எழிலான ஒரு நகைச்சுவை கூட்டத்துக்கு அழைத்து செல்வது இனிமையாகத்தான் இருக்கின்றது. சூரியன் கடலின் மீது விழுகின்ற அந்த பிரகாசம், பூமிக்கு அடியில் அந்த கூட்டமாக இருக்கின்ற சோலை, மலர்களின் மனம், தளிர், இதெல்லாம் பார்க்க பார்க்க பாவேந்தரையே வியந்து நிற்கின்றது. அந்த அழகானது எங்கெல்லாம் இருக்கின்றது? சிறு குழந்தைகளுடைய விழியில், திரு விளக்கோட ஒளியில், நாரெடுத்து பூத்தொடுக்கும் விரல்களில். அடடே, செந்தோல் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தாள். விளைந்த நன்செய் நிறத்திலே என் விழியை நிறுத்தினாள், என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள் என்று அழகை அழகோவியமாக, அழகு நுட்பமாக பகிர்ந்துள்ளது நம்மளை வியக்க வைக்கின்றது. எல்லா திசைகளில் நான் அழகை கண்டேன், உருகினேன். இந்த உலகம் இயற்கை தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்தாலும் இன்றும் நம்மிடையே இளமையோடும் எழிலோடும் காட்சியாக இருப்பதற்கு காரணம் இயற்கைதான். செயற்கையாகத்தான் இருக்கின்றது. இயற்கையை நாம் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கவிதைகளிலும் அழகாக சொல்லுகிறார். அழகின் வெளிப்பாடாகத்தான் தமிழ் இருக்கின்றது. எதையும் நசையோடு விரும்பி பார்த்தால் அது நாவு கூட இனிக்கும் என்பதை அழகாக சொல்கிறார். அழகான தமிழை கல் தோன்றி மண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்பதை, புனல் சூழ்ந்து வழங்கு போன நிலத்தில் புதிய நாளை மனிதப்பை கூழ் முளைத்தே வகுத்தது மனித வாழ்வே, இனி நட்டமிழே நீந்தான் எழுப்பினே, நீந்தான் என்னுடைய உயிர் என்று தமிழ் மொழியை அழகாக எடுத்துரைத்துள்ளார். முத்தமிழான இசை நாடகம் என்பது இசை தமிழை பறவைகள், விலங்கு, வண்டு, மூங்கில் இவர்களுடைய ஓசையினை போன்று
எப்படியெல்லாம் இது ஓசையை கொடுக்குமோ அந்த ஓசையினை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல தாளம் போட்டு அதிலிருந்து பிறந்ததுதான் இசைத்தமிழ். இயற்றமிழ் பிறந்தது. அம்மா என்று அழைக்கின்றோம், ஆடு என்று அழைக்கின்றோம், இலை என்று கூறுகிறோம். அந்த ஆரம்ப பள்ளிகளில் ஒவ்வொன்றையும் நம் வார்த்தைகளை சொல்லி சொல்லி கூப்பிடும் பொழுது அத்தனையும் நமக்கு இயற்றமிழாக உருவாகிறது. வளர்புரை போல் வளர்ச்சி அடைந்தது இயற்றமிழாக இருந்தாலும், பாடலை போல் இசைத்தமிழ் உருவாகினாலும் ஆடலை போல் உருவாகுனதான் நாடகத்தமிழ் என்று முத்தமிழையும் முக்கணி போல சுவைத்து சொல்லியிருக்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் எல்லோரையும் எப்பொழுதுமே வாழ வைக்கும். சாகா தமிழ் என்ற தலைப்பில் படுப்பினும் படாது தீயர் பன்னாலும் முன்னேற்றத்தை தடுப்பினும் தமிழர் தங்கள் தலைமுறை தலைமுறையாக தடுக்கின்ற தமிழே பின்னர் அகத்தியர் காப்பியர்கள் கெடுப்பினும் கெடாமல் நெஞ்சும் கிளைதுத்தும் கிளியே தமிழே. யார் உன்னை தடுத்தாலும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து இருக்கின்ற சாகாத தமிழாக எனது உயிரிலும் எனது நாவிலும் எனது கவிதையிலும் எப்பொழுதும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நினைத்தால் எனக்கு வியப்பாகத்தான் இருக்கின்றது. இசையினை காணுகின்றேன், என் நுட்பத்தை காணுகின்றேன், அணு அணுவாக ரசிக்கின்றேன் என்னுடைய அழகான தமிழில். மலையின் வெற்றியை போல பல்வேறு மன்னர்களின் பாதுகாப்பினால் செம்மையாகவே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கையை காண முடிகின்றது இந்த அழகான தாய்மொழியான தமிழ். எப்பொழுதும் பகைக்கு அஞ்சாத ஒரு தாய்மொழிதான். வடக்கினில் தமிழர்களை வாழவிடாமல் செய்துவிட்டு பின்னர் தென்பகுதியிலும் துன்பங்கள் செய்திட நினைத்து பகைவர்கள் அந்நாள் முதல் அடக்கடா என்று கூறுகின்ற தர்மத்தின் வழிபாடுதான் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி. இது மட்டுமா? நம்முடைய தமிழ் மொழி வெற்றி தமிழாக இருக்கிறது. ஆளுவோர்க்கு ஆட்பட்டேனும் அரசியல் தலைமை கொள்ள நாளுமே முயன்றார் தீயோர். தமிழே நீ நடுங்கவில்லை, வாளினை எடுங்கள், சாதி மதம் இல்லை, தமிழர் பற்ற காலை கால் என்று தமிழ் மொழியை உணர்த்துகின்றார், படைத்தமிழாக சொல்லுகின்றார். அழகினையும் தமிழ் மொழியையும் பறந்து விரிந்து சொன்னவர். இந்த உலகம் பறந்து விரிந்தது சிறந்தது என்பதை கடலின் மூலமாக நாம் உணரலாம். கடலின் காட்சியாக கிழக்கே கடல், கடலின் உரையை சொல்கிறார். மணலின் கூட்டம் மெத்தை போன்ற காட்சி. அந்த மணலின் உடல் எந்த அளவுக்கு இதா இருக்குன்னா கீரையின் உடலை போன்று பழுப்பு வண்ணமாக காட்சியளிக்கிறது. மெத்தை மீது அலைகள் விழுந்த காட்சி பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் புரண்டு எழுந்து செல்கின்ற காட்சி போல என்பதை நம் கண் முன் திரையிடுகின்றது. மணற்கரையில் நண்டுகள் வெள்ளிய அன்னக்கூட்டம் விளையாடி வீழ்வதை போல துள்ளியே அலைகள் மேன்மேல் கரையில் சுழன்று விழும். வெள்ளமை கரையை தொட்டு நீண்டபின் சிறுகால் நண்டு பிள்ளைகள் ஓடியாடி பெரியதோர் வியப்பை செய்யும். கடற்கரை, அந்த கடற்கரையில் விளையாடுகின்ற விளையாட்டை நமக்கு நினைவுபடுத்துகிறார். நாம் எல்லாம் கடற்கரைக்கு சென்றிருக்கின்றோம். அந்த கடற்கரையோட நிகழ்ச்சிகளை நெகிழ்ச்சியாக பார்த்தவர் நம் கவிஞர் என்று சொல்லலாம். புயலுக்கு பின் அமைதி, புரட்சிக்கு அப்பால் அமைதிதான். எப்பொழுதும் ஓ என்று சத்தம் பொம்மிட்டு இருக்கின்ற கடல், நடுக்கடல்ல நம்ம போய் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியா இருக்கும். சூரியனின் வெப்பம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி வானை சேர்க்கிறது. வானோட நிறமும் கடல் நீரும் ஒன்றாக இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கலாம். கடலின் கண்கொள்ளா காட்சி, அதை காண்பதற்கு முழுதும் காண 1 கோடி சிறகு வேண்டும் ஓகோ என பின்வாங்கும். 1-2 கண்களாக இருக்கின்ற இமைகள் மட்டும் எனக்கு போதாது, அந்த கடலின் காட்சிகளை பார்ப்பதற்கு 1 கோடி சிறகுகள் வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வியந்து பார்க்கிறார் பாரதிதாசன். கடலும் இளங்கதிரும் எழுந்தது செங்கதிர்தான் கடல் மிசை, அடடா எங்கும் விழுந்தது தங்கத்தூற்றல். ஒளியெல்லாம் ஒளியின் வீச்சு, முழங்கும் நீர்ப்பரப்பின் முழுதும் பொன்னொளி பறக்கும். பழங்கால இயற்கை செய்யும் புதுக்காட்சி, இதுதாண்டா புதுக்காட்சி என்பதை கடலும் இளங்கதிரும் என்பதை பதிவு செய்துள்ளார். கடலையும் வானத்தையும் நாம் பார்ப்போம். ரெண்டும் அழகாக காட்சி தரும்.
மலர்கள் நிறைந்த சோலை போல இருக்கும். அந்த திசையில் பார்த்தால் தெளிவாக தோன்றும். சூரியனின் தோற்றம் இளம் சிவப்பு நிறமாக இருக்கும். நல்ல கனியை போன்று தெரியும். அந்த கனியை போன்று இருப்பது அந்த மேகங்கள் எல்லாம் கைகளாக நீட்டி அந்த கனியை பறிப்பதற்கு போல காட்சிப்படுத்துறாங்க. நாமெல்லாம் சாதாரண ஒரு எளிமையா ஒரு கடற்கரைக்கு போனா பார்த்து ரசிச்சுட்டு வந்துருவோம். ஆனா பாரதிதாசன் அந்த கடலும் அந்த நீரும் அந்த வானமும் ஒன்றாக இருக்கின்றதை மேகத்தை வைத்து அழகாக நம்மை கடற்கரைக்கே அழைத்து செல்கிறார். கடலுடைய முழக்கம், கடல் நீரும் அடிவானமும் கை கோர்க்கிறது, நகமும் சதையும் போல அந்த கடலோட முழக்கம் அப்படி இருக்கு அப்படிங்கிற நம்மளெல்லாம் கடற்கரைக்கு அழைத்து செல்றோம். நடுப்பகல் செழுங்கதிர் உச்சி ஏறி செந்தனல் வீசுதல் பார், புழுங்கிய மக்கள் தம்மை குளிர்காற்றால் புதுமை செய்த முழங்கிற்று கடல். இவ்வையம் முழுவதும் வாழ்வில் செம்மை வழங்கிற்று கடல். நம் செல்வம் என்பது கடல்தான். கடல் முழுவதும் மடலாக பதிவு செய்திருக்கிறார் பாரதிதாசன். அலைகள் எப்பொழுதும் ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கின்ற கடலுக்கு கட்டாயம் தென்றல் அவசியம். தென்றலின் அழகை குறும்பாக விளையாட்டாக பதிவு செய்த காட்சியை பார்க்கலாம். வன்காற்றும் உண்டு, மென்காற்றும் உண்டு, புயலாகவும் மாறும், நம்மளை சிலிர்க்கவும் வைக்கும். அனிச்சமலர் மோப்புக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து என்ற வள்ளுவர் விருந்தினரின் பண்பாட்டை பதிவு செய்திருந்த அந்த சூழலில் அந்த மென்மைக்கு பாரதிதாசன் மென்மையான காற்றாக அனிச்ச மலரை தூவிவிட்டு செல்லுகின்ற அந்த காற்றை பதிவு செய்கிறார். தென்னாடு பெற்ற செல்வத்தென்றலே உன் இன்பத்தை தென்னாட்டுக்கல்லால் வேறு எந்நாட்டில் தெரிய செய்தாய். தென்னாட்டுல மட்டுமா செஞ்ச, எல்லா நாடுகளிலையும் உன்னுடைய இன்பம் இருக்கின்றது. குளிர் நறும் சந்தன சாறு பொதிகையில் குளிர்ந்தும் அங்கே ஒளிர் நறு மலரின் ஊடே மனத்தினை உண்டும் வண்டின் கிளர் நறும் பண்ணில் நல்ல கேள்வியை அடைந்தும் நாளும் வளர்கின்றாய் தென்றலே உன் வரவினை. இந்த உலகத்துல வாழ்த்தாவங்க யாராவது இருக்காங்களா? எல்லோரும் எப்பொழுதும் தென்றலை நாம் வாழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம். நீ அருவம், உனக்கு உருவம் கிடையாது. காற்றே, உனக்கு உருவம் கிடையாது. உன் உருவத்தை காலையில் உன்னுடைய அசைவின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு ஊமையாக பதிவு செய்கிறான். தாய் நமக்கு தெரியும். தாய் காட்டுகின்ற அன்பை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. தாயின் அன்பை கண்ணால் பார்க்க முடியாதோ அதே போல தென்றலை நாம் கண்ணால் பார்க்க முடியாது என்பதை இங்கு பார்க்க முடிகின்றது. அந்த தென்றலுடைய குறும்பை சொல்லும் பொழுது, உலையில் உள்ள தீயினை ஊதி பெரிதாக்குகிறாய். காற்று வீசுகிற போது அந்த கொள்ளன் பற்றையில் இருக்கின்ற உலையில் தீ வேகமாக கொழுந்து விட்டு எரிகின்றது. அந்த எரியும் பொழுது வியர்வையில நனைந்தபடி உழைத்து கொண்டிருக்கின்ற உழவனுடைய தோல்ல சிலிர்த்து அந்த தென்றலை செய்ததனால் அவனுடைய உழைப்பிற்கு மருந்தாகவும் விருந்தாகவும் களைப்பை தீர்க்கின்ற தென்றலே, நீ எப்பொழுதும் ஒரு இன்பம் கொடுக்கின்றவர் தான். தென்றல் நமக்கு மட்டுமா? குழந்தை என்றாலே அழகுதான். குழந்தையோட நெற்றியோட முடியில அழகா நீ வருடுற பத்தியா, அது ஒரு அழகுதான். ஒட்டுமொத்த வடிவத்தையும் உணர்ச்சி பொங்க எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது தென்றல் மட்டும்தான். எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்கின்றதும் தென்றல் தான். அந்த தென்றலின் பயனாக ஒரு பாடல் எல்லோருக்கும் தெரியும். எழுதி கொண்டிருந்தேன் அங்கே எழுதிய தாளும் கண்டாய், வழியோடு வந்த நீயோ வழக்கம் போல இன்பம் தந்தாய். எழுதிய தாளை நீ ஏன் கிளப்பின என்று கேட்டேன், புழுதியை துடைத்தேன் என்றாய், மீண்டும் நீ புணர்ந்தாய் என்னை. சாதாரண எளிமையா நடக்கின்ற ஒரு நிகழ்வை அழகாக பதிவு செய்திருக்கின்றார் புரட்சிக்கவி. தென்றலில் குறும்பு மட்டுமல்ல, விளையாட்டும் இருக்கின்றது. தும்பியோட சிறகுல மெல்லிய கண்ணாடி போல மின்று, மலர்களுடைய இதழ்கள்ல போய் தென்றலை சாடும் பொழுது அந்த இருக்கின்ற தேன்கள் எல்லாம் குதித்து கீழே விழுகுது. சிறுவர்கள் விளையாடும் பொழுது பந்துல நீ தென்றலாக இருக்கிற.
கிளிகளின் சிறகுகள் கிளியும்படி அந்த தென்றல் எப்பொழுதும் அடித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நம்மளை உட்கார விடாமல் துரத்தி கொண்டே இருக்கின்றது ஆடிக்காற்று. காற்று இருக்கின்றது, மரங்கள் அதிகமாக இருக்கின்ற காட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மலைப்பான ஒரு வழி நாடுகின்றோம், ஓடுகின்றோம் காட்டை நோக்கி. அப்பொழுது நடந்து போகும்போது அந்த இயல்பா சொல்றாங்க, வானம் என்னை பார்க்குது, வா வான்னு கூப்பிடுது, நானும் போய்கிட்டே இருக்கேன். அப்ப எங்க காட்டை நோக்கி நான் போகும் பொழுது கொடுமையான பரல்கள்லாம் இருக்கு, பள்ளம் மேடலாம் இருக்கின்றது. அந்த பள்ளம் மேடலாம் எப்படி இருக்கு அப்படின்னா முதலைகள் போன்று சின்னது பெரியதுமான ஒரு வெடிப்பாகவே இருக்கு. அப்படியெல்லாம் போகும் பொழுது அங்க இருக்கின்ற கண்மாடம்ங்கிற ஒரு புறா என்ன பண்ணுதுன்னா கற்களை பொறுக்குவதையெல்லாம் பார்த்தேன். மயில்கள் எல்லாம் தன்னை வரவேற்குது, வாங்க. காட்டுல மேகத்தை கண்டு நடனம் ஆடுகின்ற மயில்கள் நாம் செல்லும் பொழுது நம்மளை வரவேற்கிறது. அதோட செருந்தி யாச்சா இளந்தை தேக்கீந்து கொன்றையெல்லாம் பெருங்காட்டின் கூரை. காட்டிற்கு கூரையாக இருக்கின்றது எல்லா மரங்களும் தான். அந்த பெருங்கூரை மேல் நீண்ட ஒரு மூங்கில் இரு குரங்கு கண்டேன், பொன்னூசல் ஆடல் குறுந்த அடையாளம் கண்டேன், கோணல் மாமரமும் கண்டேன். இதுதான் காடு, காட்டுடைய வழி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு இளமையான மரம் இருக்கு, அந்த மரத்தை யானை அங்கிருந்து சாக்கிது. பூனைகள் எல்லாம் மெல்ல மெதுவா நெருங்கி போகுது. ஒரு மலைப்பாம்பு அதன் வழியா வருது. அங்க இருக்கின்ற காட்டுல இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் அந்த மலைப்பாம்பை பார்த்து நடுங்குது. ஒரு மானோடை கன்று தன் தாயை காணவில்லை என்பதை தவித்து நிக்குது ஒரு பக்கம். அந்த கன்றை நரி அடித்து விட்டது. அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்து கொண்டே காட்டிற்கு செல்கிறேன். ஒரு மயிலுக்கு கரடி வாழ்த்துது. அது எப்படி வாழ்த்துது அப்படின்னா, பெட்டையை சேவல் தேடுது. அந்த சிறகு அடிக்கிறப்ப அங்க பக்கத்தில் இருக்கிற கொசு கூட்டங்களை எல்லாம் கிளப்பி விட்டது. அந்த கொசு கூட்டங்கள் பார்ப்பதற்கு மேகமூட்டம் போல காணப்படுது. மேகமூட்டத்தை பார்த்தவுடன் மயில்கள் எல்லாம் தன் தோகையை விரித்து ஆடுது. தோகையை விரித்து ஆடினவுடன் பக்கத்தில் இருந்த தேன் அடை விழுந்து தேன் சொட்டு சொட்டாக வடியுது. அங்க இருக்கின்ற கரடிக்கு அந்த தேன் கிடைப்பதனால் மயிலுக்கு கரடியானது அழகான வாழ்த்தை சொல்லுது. இத காட்டோடைய இயல்பை நம்ம காட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டார். பார்க்கும் இடமெல்லாம் ஆரம்பத்துல அழகுல சொல்லும் பொழுது தொட்ட இடமெல்லாம், அதே போல பார்க்கும் இடமெல்லாம் அழகு இருப்பதை இங்கு சொல்கிறார். அந்த காட்டின் மேல் இருக்கின்ற குன்றின் அழகை சொல்லும் பொழுது, தங்கத்தை உருக்கிவிட்ட வானோடை, தன்னிலே ஒரு செங்கதிர் மாணிக்கத்து செழும்பழம் உழுகும் மாலை, செங்குத்தாய் உயர்ந்த குன்றின் மரகத திருமேனிக்கு மங்காத பவளம் போர்த்து வைத்தது வையம் கான். இந்த உலகம் குன்றால் சூழப்பட்டது. அந்த குன்றில் உள்ள ஒளியை சொல்லும் பொழுது அருவிகள் வைர தொங்கல், அடர் செடி பச்சை பட்டு, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை, எருதின் மேல் பாயும் வேங்கை, நிலவு மேல் எழுந்த மின்னல், சருகெல்லாம் ஒளி சேர் தங்க தகடு. சருகு காற்றுல பறந்து போகுது, நம்ம பார்த்து மிதிச்சுட்டு போவோம். அந்த சருகையே மெத்தையாகவும் தங்க தகடாகவே பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்கின்றதை பார்த்தால் எளிமையையும் கவிதையாக கொண்டு வரலாம் என்பதை நமக்கு அழகு கொண்டு வர. மலைப்பண்ணை மரம் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல பெண்கள் எல்லாம் திணைப்புணம் காத்து கொண்டிருக்கிறார்கள். கவன் எறிகிறாங்க. கவன் எறியும் பொழுது பொத்தென்று கீழே விழுகுது. அப்ப பெண் சொல்றா தோழி கிட்ட, கிளி விழுந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனா கிளி விழுகல, மலைப்பண்ணை மரத்துல இருக்கின்ற இலைகள் விழுந்ததுனாலதான் எனது அது கிளி விழுந்ததா நீ நினைச்சுக்கிட்ட, ஆனா கிளி விழுகல அப்படிங்கிறது அங்கே ஒரு நகைச்சுவையை கொண்டு வர. பதட்டமாய் கிளி என்று எண்ணி ஆதொண்டை பழம் பார்த்தானே, உதட்டினை பிதுக்கி கோவை உன் குறிப்பிடை என்று ஓடும், குதித்தடி மான் மான் என்று குறுந்தடி தூக்குவானே, கொதிக்காதே நான் அம்மானே என ஓர் பெண் கூறி நிற்பாள். குன்றுகள்ல குறவன் குரத்தியர் குறி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. விழிகள் எல்லாம் நீலப்பூ போன்றது இருக்கு. அந்த குன்றில் மங்கிய வானில் மாலை நேரத்தை சொல்லும் பொழுது சூரிய பெண் குன்ற பெண்ணோட அழக அப்படியே மறைக்கிறாங்க.
மூங்கில் மரங்கள் எல்லாம் இளமையான கைகளால நீட்டி வாங்க வாங்க என்று அழைக்கிறது போல இருக்கு. பறவைகள் எல்லாம் இருளை கண்டு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கு. யானைகள் எல்லாம் தன் இடத்தை நோக்கி போகுது. சிறு நரி குறுநரி ஊளை சங்கால் இருள் இருள் என்று கூவிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். எவ்வாறு தமிழ் மொழியில் வேர் சொற்கள் ஒளிந்து புதையல் போல நமக்கு செம்மொழியாக தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அது போல இரவின் ஆட்சி கருப்பான திரைக்கு நடுவில் குன்றானது அழகாக இருக்கு. குன்றின் மேல் இருக்கின்ற வெளிச்சத்தை சொல்லும் பொழுது தயிர் கடைகின்ற வெண்ணெயை ஊற்றினால் எப்படி இருக்குமோ அது போல குன்று இருக்கு என்பதை சொல்றாங்க. பானையில் ஊற்றப்பட்ட பதநீர் போல குன்று காட்சி அளிக்கிறது. விழுகின்ற அருவிதான் நீராக ஆற்றாக வருகிறது. அந்த ஆற்றின் அழகை சொல்லும் பொழுது நீரற்ற ஆற்றுப்பாதை, இரு பக்கம் மணல் மேறிட்டு இடையாழ்ந்தும் நீளமான ஒரு பாதை கண்டேன். அந்த பாதையின் உள் இடத்தில் உரிந்த ஆலம்பூவின் நறும்பொடி உதிர்ந்ததை போல பெருமணல், அதன் மேலெல்லாம் கதிரொளி பெருக்கம் கண்டேன். கால்கள் நடந்து கொண்டே இருக்கின்றோம். ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் பொழுது அடர்ந்த மரத்தின் நிழல்ல நின்று சூடேறி அந்த கால்களை எல்லாம் நம்ம ஆற்றில் கால் வைத்து அதன் பிறகு நடப்போம். நிலத்தில் நடுவில் அமைந்திருக்கின்ற அந்த ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா வானவில் போல காட்சி அளிக்குது. வெள்ளம் வருவதற்கு முன்னாடி அந்த ஆற்றுல பார்க்கலாம் குளிர்ந்த காற்று அடிக்கும். பறவைகள் எல்லாம் கூட்டமாக பறந்து அந்த ஆற்றை நோக்கி வரும். அதன் பிறகு வெள்ளத்தோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளி ஒன்று கேட்டேன், ஓஹோ புதுப்புணல், பெரிய வெள்ளம் சலசல என்று பாய்ந்து வர கண்டேன். தளன் நிறத்தில் நில ஒத்த நிறம் கலந்து நெடுவானின் சுடரும் வாங்கி பொழிந்தது. கோடையாட்சி மாற்றிற்று புரட்சி வெள்ளம். கோடை காலத்தை மாற்றுவதற்காக புரட்சியாக வந்து கொண்டிருக்கின்றது புரட்சி கவிஞருடைய கவிதை வரிகள். வெள்ளம் எப்படி வருது? சிங்கம் யானையை அடித்து வீழ்த்தது போல. மணல் கரைகள் எல்லாம் உடைஞ்சிருச்சு, ஆலமரங்கள் எல்லாம் மல்லாந்து விழுந்துருச்சு. ஒரு பருந்து ஆற்றின் மேல பறந்து அப்படியே வருது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா வாளை சுழற்றி சுழற்றி அடிக்கிறது போல இருக்கு அப்படின்ற. வெள்ளத்தோடைய வரவை எருமைகள் மேயும் போது தெரிந்து கொள்ளலாம். சிறுவர்கள் எல்லாம் அந்த ஆற்றின் கரை ஓரமா மண் தரையில காதை கொண்டே தரையில வச்சுட்டு கேக்குறாங்க, சத்தம் வருதா? வெள்ளம் வரும்போது அந்த சத்தம் கேட்கும். அதே மாதிரி இந்த தங்கத்தை உருக்கி விட்டது போல அந்த தண்ணீர் எல்லாம் இருக்கு. அந்த நுரை எப்படி இருக்குன்னா தங்கத்தில் மேல முத்துக்களை பதித்தது போல அந்த நுரைகள் எல்லாம் இருக்கு. மரங்கள்லாம் விழுந்து அந்த மரங்கள்லாம் சாஞ்சி அந்த ஆற்றோட வருது. அதன் மேல ஒரு நாரை அமர்ந்து வருகின்ற காட்சி அழகுபடுத்துகிறார். மரங்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லுது அந்த ஆற்றுக்கு. ஒரே வகையான ஆடைகளை எல்லாம் அணிந்து ஒழுங்காய் ஒரே வழியில நீ நடந்து போயிட்டு இருக்கிற ஆரே நீ வாழ்க அப்படின்னு வாழ்த்துது. ஆற்றில் தண்ணி வந்தா மழை வந்தா எல்லோரையும் விட அதிகமான மகிழ்ச்சி யாருக்கு அப்படின்னா உழவர்களுக்கு தான், விவசாயிகளுக்கு தான். உழவருக்கு முயற்சி எடுக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க, கழனிக்கு போறாங்க, மடையை திறக்கிறாங்க. வடிகால் மாற்றியோட காட்சிகள் எல்லாம் அந்த எல்லாத்தையும் பசி பஞ்சம் நோய் வறுமை இதை அத்தனையும் தீர்கிறது அந்த ஆற்றில் வெள்ளம் வருவதனால். குளம் இருந்தால் ஆறு இருக்கும். விளம்பினாகரார் சொல்லுவது போல நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி என்ப தாமரை என்பதற்கு இணங்க பாரதிதாசன் செந்தாமரையை சொல்கிறார். கிராமங்கள்ல குளத்தை பார்க்கும் போது ஒரு அழகா இருக்கும், செந்தாமரைகள் இருக்கின்ற குளத்தை பார்க்கிறப்ப அழகா இருக்கும். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு குளத்தாமரையில அழகா இருக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கே இன்னும் ரசிக்கலாம். இவர் ஒவ்வொரு தாமரைகளா சொல்றார். அந்த தாமரை எல்லாம் கண்ணாடி தரை போல இருக்கு. அந்த பச்சை வனத்தட்டு அந்த இலை முத்துக்களை எல்லாம் பரப்பி எப்பொழுதும் தாமரை இலையும் தண்ணீரும் ஒட்டாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. தாமரையோட சிற்று அரும்பு போல இருக்கு. சில நாட்கள் சென்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரும்பு வருது, முதிர் அரும்பாக காட்சி அளிக்குது. அது எப்படி இருக்கு அப்படின்னா பெண்கள் கையில ஏந்தியபடி நல்ல விளக்கையில் தோன்றும் சிறிய தீப்பிழம்பு போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அவில் அரும்பு, பெண்களோட சிரிப்பு, பச்சை பட்டாடை, வானத்தை பார்த்து மாணிக்கம் சிதறுவது போல அந்த அவில் அரும்பு இருக்கு. அந்த தாமரை பூத்திருச்சு. அந்த மலர்களுடைய தோற்றம் சொல்லும் போது
வாய் போல சில மலர்கள், வாவான் கூப்புற மாதிரி கை போல சில மலர்கள், தூய்மையான சில மலர்கள், பாயும் நன்முகம் போல நல்ல மலர்கள், பறிப்பவனை போற்று. இப்ப தாமரை குளத்துக்கு போனீங்கன்னா சில மலர்கள் பறிக்கிறது மாதிரி ஆசையா இருக்கும், சில மலர்கள் ரசிக்கிறது மாதிரி இருக்கும். அப்ப எல்லா ரசனையும் தாமரை குளத்துல இருக்கு அப்படிங்கிறத பாரதிதாசன் வரிகள்ல நாம் தெரிந்து கொள்ள முடியுது. அதன் பிறகு மென்மையான கன்னம், குழந்தையோட கன்னம் அழகா இருக்கும், மென்மையா இருக்கும். அது போல இருக்கு அதோட இதழ்கள், சிறிய விழிகள் போல இருக்கு. நாணம் கொண்டு உதடு சுளுக்கி நிற்கின்ற பெண்களுடைய உதடு போல இருக்கு. வாரி எடுப்பதை போன்ற உள்ளங்கை போல இருக்கு அந்த இதழ்கள்லாம். அந்த மலர்கள்ல தேன் இருக்கிறத மூடிய வாய் திறந்து உளமாற முன்னெல்லாம் தேடிய தமிழ் உணர்வை தின்னவே பலருக்கும் தந்தும் வாடாத புலவர் போல. எந்த அளவுக்கு தமிழ் மொழியின் இன்பத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார்களோ புலவர்கள், அது போலவே அந்த மலர்கள்ல தேன் எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்றோம். தேன் என்று இருந்தாலே கண்டிப்பாக வண்டு இருக்கும். வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் விட்டு கொண்டே போகுது. உண்ணும் போது அப்படியே அமைதியா இருக்கு. சில வண்டுகள் என்ன பண்ணுது, அப்படியே மயக்கத்துல அந்த மலர்கள்லயே உறங்கிருது. இதையெல்லாம் இருந்து மலர்களுக்கு ஒளிச்சேர்க்கை கொடுக்கின்றது ஞாயிறு. அந்த ஞாயிற்றின் அழகை சொல்லும் பொழுது, நீ வந்தவுடன் தான் வானம் முழுவதும் பொன்னையெல்லாம் தூவி இருக்குது போல இருக்கு. வயத்தின் உணர்ச்சியை சொல்கிறார். எழுந்தன உயிரின் கூட்டம், இருள் இல்லை அயர்வும் இல்லை, எழுந்தனை ஒளியே, எங்கும் எங்கனும் உணர்ச்சி வெள்ளம், பொழிந்த நின் கதிர் ஒவ்வொன்றும் பொழிந்தேறி மேற்றிசை மேல் கொழுந்தோட கோடி வண்ணம் கொளித்தது சுடர்கோமானே. சூரியனை பார்த்து ஆசிரியர் சொல்றார். வானத்துடைய அகல் விளக்கே சூரியன் தான், ஒளி செய்கின்ற பரிதி. கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி, இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆரோ அடங்கிய பின் ஒளி அளாவி அமைந்தது. எல்லா பக்கமும் உன்னுடைய ஒளியை அழகுற காட்சிப்படுத்துகிற அந்த கதிர், அந்த இருள், தங்கத்தினால செய்யப்பட்ட இலைகளால் அந்த நூல்ல தைத்து பின்னப்பட்ட ஆடை என்றும் காற்றுல அசைந்துபடி நகர்ந்து செல்லுது. அது போல உன்னுடைய அந்த தங்கம் வண்ணப்பட்டு மற்ற இடங்கள் எல்லாம் படுவதனால் எல்லா பக்கமும் தங்க நிறமாகவே காட்சி அளிக்குது என்று ஞாயிற்றின் அழகை சொல்றார். அழகான சேவலின் கொண்டையிலும் உன்னுடைய சிவந்த அழகிலே இருக்கு. நீ இந்த உலகத்திற்கு மன்னன், ஒளியோட செல்வன், நிறை மக்கள் எல்லோருமே உன்னை வாழ்த்துகின்ற வெய்யோன் என்று ஞாயிறு சொல்ற. நிலாவுக்கு நட்சத்திரம் ஒளி இல்லாமல் போனால் தாளங்காய் கடுக்காய் போல தலைகளின்றியும் அழகின்றியும் காணப்படும். எப்பொழுதுமே நிலாவுக்கும் நட்சத்திரத்திற்கும் எப்பொழுதும் ஒளி வேண்டும், உன்னுடைய ஒளி அவசியம். சூரியன் உள்ள பருதியின் பரந்த உலகமே வானம்தான். வானத்தின் அழகை சொல்லும் பொழுது, மண் மீதில் உழைப்பாரெல்லாம் பரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த கொப்பளங்கள் தான் என்று இந்த விரிவானத்தை அழகாக விரித்து வியந்து அழகுட்டி சொல்கிறார். காலையில வானம், அதிகாலையில எந்திரிக்கும் போது இந்த வானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கோழி கூவிற்று. வையம் கொண்டதோர் இருளை தங்க மேலியில் உழுதான் அந்த விரிகதர் செல்வன். ஆலிசூழ் உலகின் காட்சி அரும்பிற்று. காற்றுகள் கிளைகள் எல்லாம் அசையுது, மேகங்கள் எல்லாம் வானத்தை மூடுது. சேற்றினை போன்ற அந்த மேக கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு செடி தோன்றது போல, அது வானவில் போல அழகாக காட்சி அளிக்கிறது. அழகான காலை வானம். மழை வருகின்ற வானம் எப்படி இருக்கு? கருமேகம் செல்லும் பொழுது படையெடுத்து போறது போல. இயற்கையை மீறி எதுவுமே கிடையாது. வெற்றி உனக்குத்தான், சூரியனுக்கு தான் வெற்றி என்று சொல்ற அளவு கருமேகங்கள்லாம் ஒன்று ஒன்று பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. வான் தந்த பாடம் நமக்கு என்ன? வாழ்வியல் பாடம். எத்தனை பெரிய வானம், எண்ணிப்பார் உனையும் நீ பிஞ்சு.
நீ அதில் சிற்றெரும்பே. அத்தனை பேரும் மெய்யில் அப்படித்தானே மானே, மக்கள் தாம் பேசல் என்ன என்று வான ஊர்தி போல வானத்தின் அழகாக வடித்து செஞ்சிருக்கிறார். அந்த வானத்தையே பந்தலாக கொண்டுள்ள ஆலமரத்தை சொல்லும் பொழுது ஆள் என்ற பெயரினை குறிப்பிடுகிறார். வானத்தையே மறைக்கும்படி வளர்ந்திருந்த ஆலமரம் பார்ப்பதற்கு ஒற்றை காலில் உள்ள பந்தல் போல இருந்தது. அந்த ஆலமரத்தோட அடியில காட்டு பூனைகள் இருக்கு, பெரிய பெரிய துளைகள் இருக்கு. அதுல பாம்பு மூச்சு விடுகின்ற ஓசை, ஆந்தையோட சீரல். அந்த ஆந்தையோட சீரல் கேட்கும் பொழுது அங்கு ஆலமரத்தில் அமர்ந்திருக்கின்ற பறவைகள் எல்லாம் பறந்து போகின்ற காட்சி. தரையில் விழுகின்ற அந்த சருகெல்லாம் ஆலமரத்துக்கு மெத்தை போல இருக்கு. ஒரு வௌவால் கிளையில தொங்குது. குரங்கு தலைகீழா அந்த மரத்தை எல்லாம் உடைக்குது. குரங்கோட வாழை அந்த பொந்துல இருக்கிற அந்த பருந்துகள்லாம் எலியோட வாழு அப்படின்னு சொல்லிட்டு கப்புது. இதெல்லாம் அந்த ஆலமரத்துல நம்ம எல்லாம் ஆலமரத்தை பார்த்திருப்போம். ஆலமரம் எப்பொழுதுமே எல்லா வகையிலையும் விழுதுகளை கொண்டது. சிறகை விரித்து தாளமிட்டு பாடி தெரியுது ஒரு பறவை. அந்த பறவை புழுக்களை எல்லாம் உணவாக உண்ணிக் கொண்டிருக்கு. சின்ன சின்ன கிளைகள்ல அப்படியே தத்தி தத்தி அதற்கு தெரிந்த இசையால பாடிக்கொண்டு அந்த ஆலமரத்தை அழகாக இருக்கு. ஒரு சிறு குழந்தையோட ரைம்ஸ் இருக்கு. என்ன ரைம்ஸ் அப்படின்னா, அந்த ஆலமரத்துக்கு எல்லாரும் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. என்ன அப்படின்னா, முருங்கை மரம், வாழை மரம், நெல்லி மரம், 3 மரத்துக்கிட்டையும் மழைக்காக போய் இடம் கேட்க ஒரு சின்ன குருவி. அந்த 3 மரத்துக்கு இடம் கொடுக்காது, ஆலமரம் மட்டும்தான் இடம் கொடுக்கும். கியா கியா குருவிடா, கியா 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 குருவிடா, சின்ன குருவிதான் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, நெஞ்சு மரமே நெஞ்சு மரமே மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா என்று ஒவ்வொரு மரங்கள்டே கேட்கும். தரமாட்டேன் பேசும். இறுதியில ஆலமரம் கண்டிப்பா, ஆலமரமே ஆலமரமே சின்ன குருவிதான் சின்ன குருவிதான் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, தருவேனே தருவேன். அதன் பிறகு மழை வந்தது, காற்று வந்தது, இடியும் வந்தது. இடம் கொடுக்காத 3 மரங்களும் சாய்ந்தது. அந்த ஆலமரம் மட்டும் நிமிர்ந்து இருக்கும். இந்த பாடலை குழந்தைகளுக்கு நீங்க போட்டு காமிங்க. அதுல இருக்கிற வாழ்வியல் தத்துவம் புரியும். அதனை தொடர்ந்து புறாக்களை சொல்லணும். வீட்டுக்கு வெளிப்புறத்துல ஒரு புறா கூண்டு இருக்கு. அந்த கூட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற ஓசையை கேட்கலாம். எப்படா நம்மளை திறந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது தட்டி தட்டி கேட்குது. கூட்டை திறந்தோடனே என்னெல்லாம் சொல்லி எப்படி போறதே தெரியும், பறந்து திரிந்து அழகாக போகின்றது. இறை உண்ணுகின்ற காட்சி நிலா 2 நிலாக்கள் இணைந்து பாடியபடி உண்ணுங்கள அது போல காட்சியாக இருக்கு அந்த இறை உண்ணுகின்ற காட்சி அப்படின்றாங்க. புறாக்கள்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்துமில்லை, வேறு வேறு இருந்தும் கட்டில்லை கீழ்வேல் என்ற கண்மொழி வழக்கமில்லை என்று புறாவின் மூலமாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பாரதிதாசன். பாத்திரத்தோட ஓரத்துல கால்களை ஊன்றி தலையை நீட்டி பார்க்கும். யாராவது நம்மளை பிடிக்க வர்றாங்கன்னு பார்த்து அழகா அந்த இறையை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும். அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, மன்னன் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அந்த புறாவின் மூலமாக மன்னன் கற்றுக்கொள்ளணுங்கிற பாடத்தை, வாழ்வியல் பாடத்தை பாவேந்தர் மேற்கொண்டார். புறாவினை ஒழுக்கம் சொல்லும் பொழுது ஒரு பெட்டை மத்தாப்பை போல ஒளியா இருந்தாலும் அழகா இருந்தாலும் ஒளி புரிந்து நின்றாலும் திரும்பி கூட பார்க்கும் வேதம் சேரும். தன் துணை இறந்து போனால் மட்டும் பிறர் துணையை தரும். இதன் மூலமாக புறாவின் மூலம் மனிதர்களுக்கு ஒழுக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு இந்த வானில் பறந்திருந்து எவ்வளவு புறாக்கள் இருந்தாலும் கிளியை சொல்லும் பொழுது எல்லோரும் எத்தனை உயிரினங்களை நம்ம வளர்த்தாலும் கிளியை வளர்க்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கும்.
சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். எப்பொழுதுமே விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும் எது சொன்னாலும் பரவாயில்ல, நீ எனக்கு கொடுத்தா பழம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கிளி இருக்கும். ஆனா கிளிக்கும் ரெக்கை வந்தால் பறந்துவிடும் என்பதும் நமக்கு தெரியும். இப்ப எதனையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவனாக இருந்ததுனால மனிதர்களுடைய சாமர்த்தியத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அந்த கிளியால வாழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த கோவை பழம் அந்த கிளி சாப்பிடுகின்ற காட்சி வந்து எப்படின்னா, ஒரு விளக்கு மேல இன்னொரு விளக்கு இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு கோவை பழம் அது சாப்பிடுகின்ற காட்சி அப்படின்றாங்க. அந்த கிளி வந்து 2 வகை பேச்சு. காட்டில் திரியும் போது கிரீச் என்று கூறுகிறார். கூட்டுல நாங்கள் பெற்று குழந்தை போல கொஞ்சுகிறார். வீட்டிலே தூத்தம் என்பார், வெளியிலே பிழைப்புக்காக ஏட்டிலே தண்ணீர் என்பார். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாற் போல கிளியே நீ இருக்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நீ அரண்மனையில மட்டும் இல்ல, வறுமையாக வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிற ஒரு வீட்டிலே வாழ்ற. பழம் கொடுத்தாலும் சாப்பிடுவ, பழத்தை பிசைந்து கொடுத்தாலும் சாப்பிடுவ, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இருந்துக்க முடியுங்கிறத கிளியின் மூலம் நமக்கு பாடமாக இருக்கு. கிளி வந்து என்ன அப்படின்னா அதோட பெருமையை சொல்லும் பொழுது சீக்கிரம் சொன்னாங்க இருக்கு. அதன் பிறகு இந்த ஓவியருக்கு உதவியாக இருக்கிறது வந்து கிளி. இப்ப வந்து ஒரு வீட்டுல காட்டுல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த கிளியை வந்து ஜோசி பறவையாக பயன்படுத்துவாங்க, செல்ல பிராணியாகவும் வளர்ப்பாங்க. ஓவியமா வரையும் போது அதற்கு வந்து தனியா செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருள் வந்து இந்த உலகத்துல வந்து எப்பொழுதும் பகலாடையும் இரவாடையும் அணிந்திருக்கின்றது இருள். எப்போது கொண்டையில வந்து நிலா வந்து பூ போட்டா கொண்டை பூ எப்படி இருக்குமோ அது போல பிறப்பும் இறப்பும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. தாமரை பூவோட அந்த அடிப்புறம் அந்த இருளுக்கு எடுத்துக்காட்டா சான்றா சொல்றாங்க. ஏன்னா இருள் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து அறியாமைதான் இருள், அறிவு செல்வம். இப்ப நம்ம அறியாமைதான் அறிவை உண்டாக்கும். என்னைக்குமே அறிவு அறியாமை உண்டாக்காது. அதனால பாவேந்தர் வந்து அறிவை வந்து நல் இருள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருள் வந்து எப்போதும் கெட்டது கிடையாது, இருள் இருக்கிறதுனாலதான் வெளிச்சத்துக்கு நமக்கு மரியாதை. அதனால இருளை வந்து நல் இருள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் பிறகு சிற்றூரை சொல்லும் பொழுது நீண்ட சாலை, அந்த சாலையில நடந்து போயிட்டே இருந்தேன். வழியில ஒரு குறுக்கு பாதை இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு சிறுவன் விளையாடிட்டு சிறுவன் வந்து என்கிட்ட எந்த ஊருக்கு கேட்டா புதுச்சேரி அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற பசுக்கள்லாம் இருக்கு. எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் சொல்லாம எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு பசுக்கள்லாம் இங்க சாப்பிட்டு இருக்கு. பசுக்களை மேய்க்கின்ற ஒரு சிறுவன் தாளம் போட்டு பாட்டு பாடி அதுக்கு தகுந்த மாதிரி இசை செய்து மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அந்த சிற்றூர்ல பார்க்க முடியுது. அதன் பிறகு பாம்போட வாயில சிக்கிய தவளை வந்து பருந்தோட வாயிலையும் சிக்குது. அதன் பிறகு தண்ணியில விழுகுது அந்த தவளை. அதன் பிறகு அதனை விழுங்கி விட்டு அதை செரிக்கிறதுக்காக கரையில வந்து புரண்டு படுக்குது அந்த பெரும் பருந்து. ஆலமரத்தோட கிளையில போய் அந்த பருந்து உட்கார்ந்து பாம்பினை கண்டு அந்த மரத்தில் இருந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது, பயந்து ஓடுது. அதுக்குதான் சொல்லுவாங்க சிற்றூர் அப்படிங்கிறப்ப வந்து சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருவான். எந்த ஊரா இருந்தாலும் நம்ம ஊர் தான் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. உலகத்திற்கே உணவளிக்கின்றது சிற்றூர், அதுக்காக சொல்றாரு. சேரிக்கு பெரிது சிற்றூர், தென்னை மா சூழ்ந்திருக்கும் தேர் ஒன்று கோவில் ஒன்று சேர்ந்தே ஓர் வீதி, ஓட்டு கூரைகள் கூண்டு வண்டி கொட்டில் சேர் வீதி 5 ஊர் இது, நாட்டாருக்கெல்லாம் உயிர் தரும் உணவின் ஊற்று. மனிதர்களுக்கு பசிப்பினி மருத்துவனாக சொல்லும் பொழுது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிற்றூர் வந்து எல்லோருக்குமே உணவினை கொடுப்பது. அருவி வந்து நீர் ஊற்றாக இருப்பது போல சிற்றூர் வந்து உணவின் ஊற்றாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மாதிரி பட்டணம் அப்படிங்கிறப்ப வாகனங்கள் புகைவண்டி எல்லாமே நிரம்பி இருக்கின்றது ஊர் தான் பட்டணம். ஒரு 2 பக்கமா கொள்கை உடையவர்கள் இருக்காங்க, ஒரு கொள்கை மட்டும் இருக்கிறவங்க ரெண்டு பக்கமா கொள்கைவாதிகள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. நகரம் வந்து எப்போதுமே சிற்றூர் 2க்கு சொல்லும் பொழுது அந்த ஒரு பாட்டு கூட சொல்லலாம், என்ன அளவும் எத்தனை அளவும் கோடி மலர் கொட்டிய அளவு அப்படிங்கிறது வைரமுத்துடைய வரிகள். அது மாதிரி எல்லா அழகுகளும் கொட்டி கிடைக்கின்றது. பார்க்க தவிட்டோம். இன்றைய காலகட்டங்கள்ல பேருந்துல பயணம் செய்யும் போது எல்லோருக்கும் ஜன்னலோரம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஜன்னலோரத்துல எல்லோரும் அமர்ந்து இயற்கையை ரசிக்கிறவர்கள் குறைவு,
எல்லோருமே நவீன காலத்துல இருக்கிறதுனால அந்த போனை பார்த்துட்டு ப்ளூடூத் ஹெட்செட்ல அதை ரசிச்சுக்கிட்டே வராங்களே தவிர இயற்கையை ரசிக்கிறவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்ப நாட்டை காத்திடும் நாளை இளைஞர்கள் போல அழகாக அந்த பட்டணத்துல நடந்து போற அழகையெல்லாம் சொல்றாங்க. ஐயா சொன்னதுனால கொஞ்சம் விரைவா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்னையும் ரசிக்க வைக்கின்ற அழகு நிறையவே இருக்கு. அதனால சொல்லுவாங்க, அகிலத்தின் ரசனையை நுட்பத்தின் எழிலாக, பறந்து விரிந்த கடலாக, குளிரும் தென்றலாக, பரவசமுடைய காடாக, குதூகலப்படுத்தும் குன்றாக, வழித்தடத்தின் ஆறாக, சிரிப்பூட்டும் செந்தாமரையாக, ஞானத்தின் ஞாயிறாக, வளர்ச்சி பந்தலின் வானமாக, விழுதுகள் கொண்ட ஆலமரமாக, சிறகுகள் கொண்ட புறாக்களாக, சொன்னதை சொல்லும் கிளியாக, ஒளியகற்றும் இருளாக, சிறப்பூட்டும் சிற்றூராக, பட்டாம்பூச்சிகளின் பட்டணமாக, என்றும் எதிலும் தமிழை போற்றி கவிதை இயற்றி இயம்பிய இயற்கையான கவிதைகளை இயந்திரங்களோடு பயணிக்காமல் இயற்கையை ரசித்து வாழ்ந்தால் ஆரோக்கியமும் கிடைக்கும், ஆடம்பரமும் நம்மிடம் அகலும், நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். இயற்கை நமது இருக்கைதான், செயற்கை எப்பொழுதும் ஆபத்து. இருக்கின்ற இயற்கையை ரசிப்பதோடு நின்று விடாமல் அதனை பாதுகாப்பது வளர்ந்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் முக்கியம். வாழ்க. எனது ஆசான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்வளங்களுக்கும் நன்றி பாராட்டும் விடைபெறுகிறேன். நன்றி.